சரி, ஓகே. போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். கருவுறுதலுக்கு பிந்தைய மாற்றங்கள். முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, எம்ப்ரியோ கரு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எண்டோஸ்பம் எப்படி உருவாகுது, எண்டோஸ்பமோடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? இதுவும் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் மூலியமா உருவாகிறது தான். கருவுறுதலுக்கு பின்னாடி உருவாகிறது தான் சீட். சரியா? அப்ப எந்த பார்ட்டு சீடா மாறுது, எந்த பகுதி விதையா மாறுது? ஓவியூல் வந்து சீடா மாறுது. சரியா? சூல் வந்து விதையா மாறுது. சரிங்களா? அப்ப அந்த சீடை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அல்புமினஸ், எக்ஸ் அல்புமினஸ், எண்டோஸ்பர்மிக் சீட், நான் எண்டோஸ்பர்மிக் சீட் இப்படின்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? விதைகள்ல எண்டோஸ்பம் கொண்ட விதைகள்னா என்ன, எண்டோஸ்பம் அற்ற விதைகள் நேத்தே பார்த்தோமா? எண்டோஸ்பம் கொண்ட விதைக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா லிஷா? அல்புமினஸ் விதைகள். நேத்து என்ன பிசிக்ஸ் படிச்சியா இல்லையா? எதுவுமே படிக்கலையா? ஆமனுக்கு, அதான் ஆமனுக்கு தான் கேஸ்டர், கோகனட். சரியா? தேங்காய். இது ரெண்டும் எண்டோஸ்பம் கொண்ட விதைகளுக்கு எக்ஸாம்பிள். ரித்திகா, நான் எண்டோஸ்பமிக் சீடு சொல்லு. எண்டோஸ்பம் அற்ற விதைகள் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தல சொல்லு. பட்டாணி, நிலக்கடலை, பீன்ஸ், அவரை, தோரை. என்ன கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ அதான் அதை தான் பார்க்க போறோம். அப்புறம் சீடோடைய ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது, சரியா, சீடுல ஹைலம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். புரியுதா? அந்த ஒரு சின்ன பள்ளம் மாதிரியான அமைப்பு ஹைலம்னு இருக்கும். அது இல்லாம விதை துளைன்னு ஒன்று இருக்கும். ரைட்டா? அதெல்லாம் எல்லாமே இது எதெல்லாம் பார்ப்போம்னா சீட்ல தான் பார்ப்போம். மிகச்சிறிய விதை எது, மிகப்பெரிய விதை எது, ஓகே, எல்லாமே இதுல பார்த்துருவோம். சரியா? ரைட், பார்க்கலாம். In angiosperms, the seed is the final product of sexual reproduction. இதுவும் அன்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஸோ பூக்கும் தாவரங்கள்ல விதை என்பது பால் இனப்பெருக்கத்தினுடைய இறுதியான ஒரு விளைபொருள். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா சீடு கிடைக்குது. சரியா? பால் இனப்பெருக்கம் நடந்தா தான் விதை உருவாகும். யோசித்து பாரு, பாலில்லா இனப்பெருக்கம் நடக்குது, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. சீட் ஃபார்மேஷனுக்காக படிக்கிறோமா இல்லை அது வேற என்னன்னு படிப்போம்? ஜஸ்ட் நீங்க ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி வைக்கிறீங்க, அது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தட் இஸ் வெஜிடேட்டிவ்ல வந்தா கூட அது ஒரு பாலில்லா இனப்பெருக்க முறை தான். ரைட்டா? அங்க வந்து விதை உருவாக்கம் அப்படின்றதெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஆனா பால் இனப்பெருக்கத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் சீட் ஃபார்மேஷன் நடக்கிறது தான் ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இட் இஸ் ஆஃபன் டெஸ்கிரைப்ட் as fertilized ovule. இது வேற மாதிரி நீங்க என்ன சார் சொல்லலாம்? கருவுறுத்தல் நடந்த ஓவியூல், சூல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கருவுற்ற சூல் விதைன்னு சொல்லலாம். சீடை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா கருவுற்ற சூல் அப்படின்னு சொல்லலாம். தம்பி அந்த பூனையை திருத்தது பத்துங்குது பாரு. சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன்சைட் ஃப்ரூட்ஸ். அப்ப விதைகள் எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னா ஃப்ரூட்டுக்குள்ள உருவாகுது. அப்போ ஓவரி என்னவா மாறுது? ஃப்ரூட்டா மாறுது. அதாவது சூர்பை கனியா மாறுது, சூல் விதையா மாறுது. அப்ப சூர்பைக்குள்ளதான் யார் இருப்பா? சூல் இருக்கும், அதாவது ஓவியூல் இருக்கும். அப்ப அப்ப நீங்க ஃப்ரூட்டுக்குள்ளதான் சீட் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? ரைட். A seed typically consists of seed coat, cotyledon and an embryonal axis. அப்போ ஒரு விதை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விதையில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா விதை உரை இருக்கும். சரியா? அப்ப விதை உரை எங்க இருந்து வந்தது? எந்த பார்ட் விதை உரையா மாறுச்சு? சூல் உரை, அவுட்டர் இன்டுகுமன், இன்னர் இன்டுகுமன் படிச்சிருப்பில்ல? வெளிப்புற சூளுரை, உட்புற சூளுரை. அப்ப அப்ப சீடோடைய அவுட்டர் லேயர் என்னவா இருக்கும்? விதையுடைய வெளி உரை என்னவா இருக்கும்? டெஸ்டா தானம்மா, எல்லாம் படிச்சோம் தானே? டெஸ்டா. உள்ளுரை டெக்மன். அப்ப டெஸ்டான்றது எங்க இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவுட்டர் இன்டுகுமன். சரியா? வெளிப்புற சூளுரை இப்படி இருக்குல்ல, இதான் ஓவியூல். ஓவியூல்ல இது இன்னர் இன்டுகுமன். சரியா? உட்புற சூளுரை, இது வந்து அவுட்டர் இன்டுகுமன். ஓகேவா? அப்ப இந்த அவுட்டர் இன்டுகுமெண்ட் தான் என்னவா மாறுது? டெஸ்டாவா மாறுது. இன்னர் இன்டுகுமெண்ட் என்னவா மாறுது? டெக்மனா மாறுது. ஓவியூல் என்னவா மாறுது? சீடா மாறுது. இதுதான் ஓவரி. ஓவரி என்னவா மாறுது? ஃப்ரூட்டா மாறுது. தட்ஸ் ஆல். புரியுதா? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அப்போ ஒரு சீட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விதைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, விதைன்னு பார்த்தா சீட் கோட் இருக்கும், விதை உரை இருக்கும், பிளஸ் காட்டிலிடம். இந்த விதையை புழக்கிறீங்க, விதைய ரெண்டா ஸ்பிளிட் பண்றீங்க, அது பேர் தான் காட்டிலிடம். அதான் என்னது?
வித்திலை அப்படின்னு சொல்றோம். அண்ட் வேற என்ன இருக்கும்? எம்பிரியோனல் ஆக்சிஸ், கருவுன் அச்சு அல்லது கரு அச்சுன்னு சொல்றோம். அதான் நம்ம சொல்றோம். அதுல கரு அச்சுல தான் எம்பிரியோனல் ஆக்சிஸ் தான் என்ன இருக்கும்? காட்டிலிடன் இருக்கும், கீழே ரேடிக்கல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோமா? சரி, அப்ப ஒரு சீடுக்குள்ள 3 பார்ட் இருக்குது. சீட் கோட், காட்டிலிடன், எம்பிரியோனல் ஆக்சிஸ். விதை உறை, வித்திலை, கரு அச்சு என 3 பகுதிகளை கொண்டதுதான் ஒரு சீட். சரியா? ரைட். அடுத்தது, the cotyledons of the embryo are simple structures, generally thick and swollen due to storage of food resource as in legumes. Mature seeds, அதாவது பொதுவா வித்திலைகள் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர், கருவில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வடிவம் தான் வித்திலை அப்படின்னு சொல்றோம். ஜெனரலி இது எப்படி இருக்குமா? திக்கா இருக்கும். பொதுவா தடிமன் தடிவாகும். ஷாலன் டியூ டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ரிசர்வ்ஸ் அண்ட் சதைப்பற்றுள்ளதாகவும் இருக்கும். எதனால அப்படின்னா ஃபுட் ரிசர்வ், உணவுப் பொருட்கள் சேமித்து வைப்பதனால. எடுத்துக்காட்டு லெக்யூம். அப்ப லெக்யூம் என்ன விதைகள்னு நீங்க படிச்சீங்க ஏற்கனவே. எண்டோஸ்பம் கொண்ட விதையா, எண்டோஸ்பம் அற்ற விதையா? எண்டோஸ்பம் அற்ற விதை. சரியா? நான் எண்டோஸ்பமிக் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் தான். அப்ப அதுல உணவுப் பொருட்களை எந்த இடத்துல சேமித்து வைக்கிறது? இது கொஸ்டின். காட்டிலிடன்ல சேமித்து வைக்கும், வித்திலைகள்ல சேமித்து வைக்கும். புரியுதா? அப்ப ஷோலன் திக்கு, சரியா, தடிமனான சதைப்பற்றுள்ள வித்திலை எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர்ப்பா? லெக்யூம். லெக்யூம் நேசில எது வேணாலும் அவன் எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப லெக்யூம் வகை தாவரங்கள்ல உணவுப் பொருளானது எங்க சேமித்து வைக்கப்படுகிறது? வித்திலைகளில் சேமித்து வைக்கப்படுகிறது. இதான் தமிழ் அர்த்தம். சரி, ரைட். மெச்சூர் சீட்ஸ் மே பி நான் அல்புமினஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ். அப்ப முதிர்ச்சி அடைந்த விதைகள் லெக்யூம்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் அல்புமினஸ், இட் மீன்ஸ் அல்புமினஸ் அற்றது, ஆர் எக்ஸ் அல்புமினஸ். ரெண்டும் ஒண்ணு தான், நான் எண்டோஸ்பமிக்கு தான் குறிக்கும். சரிங்களா? நான் அல்புமினஸ் சீட்ஸ் have no residual endosperm as it is completely consumed during embryo development. அதான் நாம் சொல்றோம், எண்டோஸ்பம் அற்ற விதைகள்ல உங்களுக்கு என்ன இருக்காது? எண்டோஸ்பம் இருக்காது. அந்த கருவுன் திசு என்ன ஆச்சு? ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சு? அது எம்பிரியோ வளரும் போதே கன்சியூம் ஆயிடுச்சு. அதனால அது நான் எண்டோஸ்போமிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு தான் பட்டாணி, வேர்க்கடலை, அவரை, துவரை, எல்லாமே எதில் தான் படிச்சோம்? நான் எண்டோஸ்போமிக் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் ஆர் நான் அல்புமினஸ். இந்த 3 பேரும் அதுக்கு தான் பொருந்தும். சரிங்களா? ரைட். அடுத்தது அல்புமினஸ் சீட், அதுக்கு ஆப்போசிட். அப்படின்னா என்ன? எண்டோஸ்பம் கொண்ட விதைகள் தான் அல்புமினஸ் சீட்னு சொல்றோம். retain a part of endosperm as it is not completely used up during embryo development. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரு வளரும் பொழுது கருவின் திசுவானது முழுமையாக பயன்படுத்தப்படாமல் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தா அதுக்கு பேரு அல்புமினஸ் விதைகள், எண்டோஸ்போமிக் சீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யாரு? வீட், மேஸ், பார்லி, கேஸ்டர், கோகனட், எல்லாமே எண்டோஸ்பம் கொண்ட விதைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா எம்பிரியோ வளரும் பொழுது, கரு வளரும் பொழுது முழுமையாக கன்சியூம் பண்ணாம மிச்சம் மீதி இருக்குது. அதனால அந்த விதைகளை நம்ம என்ன சொல்றோம்? எண்டோஸ்பம் கொண்ட விதைகள்னு சொல்றோம். புரிஞ்சிச்சு? அது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள். அண்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அக்கேஷனலி, ஒரு சில சமயங்கள்ல இன் சம் சீட்ஸ் சச் ஆஸ் பிளாக் பெப்பர் அண்ட் பீட், அதாவது சாதாரண மிளகு இருக்கு இல்லையா, கருப்பு மிளகு பிளஸ் பீட்ரூட், இந்த தாவரங்கள்ல ரெமனன்ட்ஸ் ஆஃப் நியூசெல்லஸ் ஆர் ஆல்சோ பர்சிஸ்டன்ட். This residual persistent nucellus is called perisperm. அதாவது இந்த ரீஜனை நீ என்னையா சொல்லுவ? முன்னாடி எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கருப்பை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் நீ என்ன சொல்லுவ? நியூசெல்லஸ் தான் சொல்லுவ. கரெக்டா? புரியுதா எல்லாருக்கும்? இந்த பகுதி நம்ம நியூசெல்லஸ் தான் சொல்றோம். யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா, எம்பிரியோ டெவலப் ஆன பிறகு ஆர் எம்பிரியோ சாக் டெவலப்மெண்ட் ஆகும்போது யூஸ்வலா நியூசெல்லஸ் என்ன ஆயிடும்? மறைஞ்சிடும். ஆனா இந்த பிளாக் பெப்பர் மிளகுலையும் பீட்ரூட்லயும் அந்த நியூசெல்லஸ் என்ன ஆயிடும்? அது மறையாம நிலைத்து நின்றும். சரியா? அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பெரிஸ்பம். பெர்சிஸ்டன்ட்னா நிலையா நின்றுடும். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பெரிஸ்பம். அப்ப பெரிஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் பிளாக் பெப்பர் அண்ட் பீட். சார், பீட்ரூட்ல விதை இருக்குமா? பீட்ரூட்ல விதை இருக்குமா? இருக்குமா இருக்காதப்பா? இருக்கும். பீட்ரூட் இருக்கும். 2 வருஷம் வளர்த்து பாரு, பீட்ரூட்ல இருக்கும். நீ எங்க வளர்த்துருக்குற? சரியா?
வாங்கியார பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரைட். பீட்ரூட்டுக்கும் சீடுன்றது இருக்கு. முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாத்துக்கும் சீடுன்றது உண்டு. சரிங்களா? அது 2 வருஷமா வளர்க்கணும். அதெல்லாம் வந்து பைனியல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. பொறுமையா வளர்த்தீங்கன்னா அதுலயும் ஃப்ளவர் வரும், சீடு வரும், எல்லாமே வரும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பெரிஸ்பம். தமிழ்லயும் பெரிஸ்பம்னா பெரிஸ்பம் தான். நியூ செல்லஸ் நிலைத்து நின்றா அதுக்கு பேர் பெரிஸ்பம். எக்ஸாம்பிள் பிளாக் பெப்பர் அண்ட் பீட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது இப்போ வந்து நம்ம காட்டிலிடனை பத்தி டீட்டெயிலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எண்டோஸ்பம் பத்தி பார்த்துட்டோம். இன்டுகுமெண்ட்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் ஆர்டன் as touch productive seed codes. அதாவது இன்டுகுமெண்ட் இருக்குல்ல, ஓவியலுடைய இன்டுகுமெண்ட் எப்படி இருக்குமா? ரொம்ப ஹார்டா இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமானதாக இருக்கும். அது என்னவா மாறுதுன்னா விதை உரையா மாறுது. அப்போ ஒரு சீடு எடுக்கிறோம்னா சீடுடைய கோட் ரொம்ப ஹார்டா இருக்கும். சரியா? அப்ப அதுக்கு காரணம் என்ன? இன்டுகுமெண்ட் ஹார்டா இருந்தது. இட் மீன்ஸ் சூழ் உரைகள் கடினமாக இருந்தது, அதனால விதை உரையும் கடினமா இருக்குது. அவ்வளவுதான் அர்த்தம். சரிங்களா? The microphyll remains as a small. இது ஏதோ படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். 1.15. சரி, இங்க பாருங்களேன். இதென்ன? அப்ப சாதாரண ஒரு பட்டாணி விதைய நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டாணியில எத்தனை காட்டிலிடன் இருக்கும்? 2 காட்டிலிடன் இருக்கும். சரிங்களா? ரைட். அண்ட் இத நீங்க இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு துளை இருக்கும். அதான் என்ன சொல்லுவீங்க? மைக்ரோஃபைல். இந்த இடத்துல அப்ப மைக்ரோஃபைல்ன்றது எங்க இருந்து வந்தது? சாதாரணமா ஓவியூல் உடைய ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது மேல ஒரு ஓப்பனிங் இருந்தது இல்லையா? அதே ஓப்பனிங் இந்த சீட்லயும் வந்துடும். தட்ஸ் ஆல். அந்த இடத்துல மைக்ரோஃபைல் எதுக்காக யூஸ் ஆச்சு? போலன் டியூப் உள்ள வர்றதுக்கு, மகரந்த குழல் உள்ள நுழையறதுக்கு அந்த இடத்துல மைக்ரோஃபைல் யூஸ் ஆச்சு. இந்த மைக்ரோஃபைல் தண்ணி உள்ள என்டர் ஆகிறதுக்கு, விதை முளைக்கணும் இல்ல, விதை முளைக்கணும், தண்ணி உள்ள போகணும் இல்ல, தண்ணி உள்ள போச்சுன்னா தான் அது உப்பும். சரியா? அதுக்கு யூஸ் ஆகும் மைக்ரோஃபைல். புரிஞ்சுச்சா இந்த படம்? ரைட். இந்த படம் என்னன்னா இதுதான் எண்டோஸ்பம் கொண்ட விதைக்கு எக்ஸாம்பிள். இது நான் எண்டோஸ்பமிக் சீடுன்னு நம்ம படிச்சிருப்போம். இது வந்து அவரை. இது வந்து எண்டோஸ்பம் கொண்ட விதைகள்னா ஆமனுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வித்திலை எண்டோஸ்பமினா இருக்கும். எம்பிரியோ டெவலப் ஆன பிறகும் கருவுன் திசு அப்படியே கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இது விதை உரை. அண்ட் இது அடுத்தது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், தண்டு நுனி ஆக்கு திசு. இது வந்து ரூட் கேப், வேர் மூடி. அண்ட் இங்க இருக்கிறது என்னது? ஐபோகாட்டைல் ரூட் ஆக்சிஸ். அப்ப ஐபோகாட்டைல்னா நான் என்ன சொன்னேன் முதல்ல? காட்டிலிடனுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் ஐப்போகாட்டைல்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? இது ஆமனுக்கு விதையோடைய படம். எப்போ வேணாலும் படத்தை கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது இது நீங்க பார்க்கும்போது ஒரு மோனோகாட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம், இது ரூட் டிப்பு, ஐபோகாட்டைல் ரூட் ஆக்சிஸ். இது நாம என்ன சொல்றோம்? ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். இங்க பாருங்க காட்டிலிடன் இந்த மாதிரி இருக்கு. இது விதை உரை. சரிங்களா? நீங்க உள்ள செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும். சரி, அப்ப பெரிஸ்பம் பார்த்துட்டோம். ஓவியூலுடைய இன்டுகுமெண்ட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், அதனால விதையினுடைய உரையும் ரொம்ப கடினமாக இருக்கும். விதையினுடைய உரையும் கடினமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? The microphyll remains as a small pore in the seed coat. அப்ப சூழ்ல ஓவியூல்ல இருக்கக்கூடிய மைக்ரோஃபைல் விதை உருவான பிறகும் சின்ன துளையாகவே காணப்படுகிறது. அதான் அதுக்கான அர்த்தம். சரியா? ஸ்மால் போர், சின்ன துளை வந்து விதைகளை, எந்த விதை எடுத்தாலும் ஒரு விதையை நீங்க தண்ணியில தூக்கி போடும், என்ன நடக்கும்? தண்ணிக்குள்ள போயிடும் விதை. அப்படிதானே? போகாதா? போகுமா போகாதா? விதை ஒரு சில விதை போகாது. என்ன விதை? பெப்பர் தூக்கி போடும், மேலக்கு உள்ள போகுமா? அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோமா நம்ம? சரி விட்டுரு, அது நமக்கு தேவையில்ல. சரிப்பா. அப்போ ஒரு விதையை நீங்க உள்ள போடுறீங்க, விதை உள்ள போகுது, அப்புறம் என்ன நடக்கும்? விதை உள்ள போட்ட உடனே உப்பிடும். என்ன காண்ப நீ? பார்ப்ப, என்ன அப்சர்வ் பண்ணுவ? ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோ, தண்ணியில ஒரு பட்டாணியோட விதை போடு, இல்லைன்னா பாசி பயிரும், தோரம் பருப்பு, ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் தெரியுமா? தோரம் பருப்பு முழு பருப்பா இருக்கிறது எடுத்து உள்ள போடும், இல்ல காராமணி பயிர் எடுத்து உள்ள போடும். என்ன நடக்கும்? அந்த விதை உள்ள போகும், பபிள்ஸ் வரும்.
என்ன எங்க இருந்து வருது அந்த பபிள்ஸ்? அதுல இருக்கு, வாட்டர்ல இருந்து வருதா? அந்த விதையில இருக்கக்கூடிய துளை இருக்குல்ல, அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். தண்ணி உள்ள போகும்போது அது என்ன பண்ணும், அது வெளியிடும். இதுதான் இப்படிதான். அப்ப அந்த துளை வழியா தான் தண்ணி உள்ள போகணும், வேற ஒண்ணும் கிடையாது. அது மைக்ரோஃபைல் தான் துளையா மாறுச்சு, அதான் கதை. அடுத்தது, this facilitates entry of oxygen and water into the seed during germination. அப்ப அந்த துளை இருக்குல்ல, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா தண்ணி உள்ள போகிறதுக்கும் அண்ட் என்ட்ரி ஆஃப் ஆக்சிஜன் காத்து உள்ள போகிறதுக்கும் அந்த விதைத்தோடைய துளை வந்து பயன்படுகிறது. சரிங்களா? இல்லைன்னா நீ ஆக்சிஜன் இல்லைன்னா அது முளைக்காது. சரியா? அப்படிதான் ஆயிடும். as the seed matures, அதனாலதான் என்னவோ ஒரு சில விதைகளை முளைப்பு வந்த பிறகாட போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெல். சரியா? நீ நேரா எடுத்துட்டு போய் விதைய மண்ணுல போறதுக்கும் இதுல போறதுக்கும் கொஞ்சம் முளைக்க வச்சு போறதுக்குமான வித்தியாசம் அதுதான். ஏன்னா அதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். சரிங்களா? ரைட். அடுத்தது, as the seed matures, விதை முதிர்ச்சி அடையும் பொழுது its water content is reduced and seeds become relatively dry, 10 to 15% moisture by mass. சார் இங்க என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு ஃப்ரூட்ல சீடு இருக்குது. அந்த சீடு மெச்சூர் ஆன பிறகு, ஆரம்பத்துல இருந்து மெச்சூர் ஆன பிறகு அதுல உள்ள வாட்டர் கண்டென்ட் என்ன ஆகும்? ரொம்ப கம்மியா தான் மாறிடும் சொல்றாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 50% மாய்ஸ்சர் பை மாஸ் அப்படின்னா என்ன? அந்த விதையோடைய வெயிட் ஒரு 10 கிராம் அப்படின்னா அதுல 10 to 15% தான் எது இருக்கும்? மாய்ஸ்சர், ஈரப்பதம். தண்ணியோட லெவலு அவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? அப்ப எப்ப ஒரு விதை முதிர்ச்சி அடையும் போது. பட் the general metabolic activity of the embryo slows down. எப்ப விதையை நீங்க என்ன பண்றீங்க? யூசுவலா ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரி, நெல் அறுத்து என்ன பண்றோம்? மூட்டையை கட்டி வீட்டை வச்சுக்கிறோம். சரி, அதான் ஸ்டோரேஜ் ஆஃப் சீடுன்னு சொல்றோம். சார் அந்த சமயத்துல விதை உயிரோட இருக்குமா செத்து போயிடுமா? உயிரோட இருக்குமா செத்து போயிடுமா? உயிரோட தான் இருக்கும். அதுல மாய்ஸ்சர் லெவல் எவ்வளவு இருக்குன்னா இதான் இருக்கும், 10 to 50% தான் இருக்கும். நீ ஈரமா விதையை போட்டு கட்டி வைய, முளைச்சிரும். சரி, அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒரு நாள் இல்ல 2 நாள் ட்ரை பண்ணி வைப்பாங்க. அப்படி ட்ரை பண்ண பிறகும் அதுல எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கும்? 10 to 15% மாய்ஸ்சர் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். சரிங்களா? the general metabolic activity of the embryo slows down. அந்த சமயத்துல அந்த சீட்ல உள்ள இருக்கக்கூடிய கருவுடைய என்ன சொல்றது, வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் பொறுமையாக நடக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்காது, பொறுமையா நடக்கும். எப்ப நீங்க தண்ணியில ஊற வைக்கிறீங்களோ அல்லது விதையை முளைக்க வைக்கிறீங்களோ அப்ப எம்பிரியோட ஆக்டிவிட்டி வேகமா நடக்கும் அப்படின்றாங்க. embryo may enter a state of inactivity called dormancy. சார் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆயிடும். அந்த சமயத்துல அது அந்த எம்பிரியோ எங்க போகும் அப்படின்னா டார்மன்சி. டார்மன்சினா உறக்க நிலைன்னு படிக்கிறோம்ல, அதுதான். சரியா? விதை உறக்க நிலையில போயிடும் அப்படின்றாங்க. ஓகே. ஆர் இஃப் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஆர் அவைலபிள். அப்ப உறக்க நிலையில் இருக்கக்கூடிய விதைய நீங்க எடுத்து தண்ணியில ஊற வைக்கிறீங்க, அதான் ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கான சாதகமான சூழ்நிலை என்ன? தண்ணியில போடுறதுக்கு பேர் தான் அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன். ஆர் அவைலபிள் அடிகுவேட் மாய்ஸ்சர், அதாவது அதிகப்படியான ஈரப்பதம், ஆக்சிஜன் அண்ட் சூட்டபிள் டெம்பரேச்சரும் முக்கியம் ஒரு விதை முளைக்கிறதுக்கு. சரியா? அப்ப இது மூணும் கிடைச்சதுன்னா அதான்டா ஃபேவரபிள் கண்டிஷன். சரி, சாதகமான சூழ்நிலை என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஈரப்பதம், ஆக்சிஜன் மற்றும் உகந்த வெப்பநிலை அந்த விதைக்கு எப்ப கிடைக்குதோ அது என்ன ஆகுமா? முளைக்கும். ஜெர்மினேட், அது என்ன ஆகும்? முளைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? as ovules mature into seed, the ovary develops into fruit. அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓவியூல் சீடா மாறும்போது, சூல் விதையா மாறும்போது சூர்பை கனியாக மாறும், ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். சரியா? the transformation of ovules into seeds and ovary into fruit proceeds simultaneously. சார் இந்த நிகழ்வு ஓவியூல் விதையா மாறுறதும் ஓவரி ஃப்ரூட்டா மாறுறதும் எப்படி நடக்குமா? சைமல்டேனியஸி நடந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு முதல்ல சீடு உருவானும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரூட் உருவாகும் அப்படிலாம் கிடையாது. ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. the wall of the ovary develops into the wall of the fruit called pericarp. அப்ப சூர்பையுடைய சுவர் என்னவாக மாறுகிறதுனா கனி சுவராக மாறுகிறது, அவ்வளவுதான் அர்த்தம். அப்ப நீங்க ஒரு ஃப்ரூட் பாக்குறீங்க. சரியா? ஒரு ஃப்ரூட் நம்ம பார்த்துறோம், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு ஃப்ரூட். ரைட்டா? அப்ப இதைதான் நீங்க என்ன சொல்றீங்க? ஏபி மீசோ எண்டோ படிச்சிருக்குமா இல்லையா? ஒரு கனிய நீங்க எல்எஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
மேல இருக்கிற தோல் எபிகார்ப்பு, நடுவுல மேங்கோன்னு நினைச்சுக்கோ, உள்ள இருக்கிறது ஜூசி பார்ட் மீசோ கார்ப்பு, அண்ட் உள்ள ஒரு ஆடா இருக்கும் அது எண்டோ கார்ப்பு. சார் இது மூணும் சேர்ந்தது தான் பெரிகார்ப். இது மூணும் சேர்ந்தது தான் என்னது? பெரிகார்ப். தமிழ்ல கனித்தோல்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த பெரிகார்ப் எங்க இருந்து உருவாகிறது? ஓவரியோடைய வால், அவ்வளவுதான். சூர்ப்பையுடைய சுவர் தான் என்னவா மாறுது? கனிச்சுவராக மாறுகிறது. புரியுதா வித்தியாசம்? ரைட். அடுத்தது அதான் அதுக்கான அர்த்தம். The fruits may be fleshy as in guava, orange, mango, etc. or may be dry as in groundnut, mustard, etc. அதாவது கனிகள் வந்து சதைப்பட்டுள்ளதாக இருக்கும். எங்கெங்க அப்படின்னா கொய்யா, ஆரஞ்சு, மா, இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஃப்ளஷியா, சதைப்பட்டுள்ளதா, ஜூசி பார்ட் அதிகமா இருக்கும். சரியா? அதெல்லாம் ஃப்ளஷி ஃப்ரூட்னு சொல்றோம். அல்லது உலர் விதைகளாக இருக்கும். வேர்க்கடலை, சரியா, மஸ்டர்டு, கடுகு, இதெல்லாம் என்னது? ட்ரை சீடு, சாரி ட்ரை ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். சரியா? நெல்லு ட்ரை ஃப்ரூட்டா ஃப்ளஷி ஃப்ரூட்டா? நெல்லு 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 ட்ரையா ஃப்ளஷியா? ஏதாவது ஒன்று சொல்லுமா? நெல்லு ட்ரை ஃப்ரூட், நெல்லு ட்ரை ஃப்ரூட், கோதுமை ட்ரை ஃப்ரூட். சரியா? அதெல்லாம் ட்ரை ஃப்ரூட். சரி. உங்களுக்கு ஒரு டவுட்டா? நெல்லு ஃப்ரூட்டான்னு கேட்குறியா? நெல்லு ஃப்ரூட்டு தான். சரி. Many fruits have evolved mechanism for dispersal of seed. சார் நிறைய கனிகள் வந்து விதைகளை பரவக்கூடிய மெக்கானிசத்தை கொண்டிருக்கும். விதை பரவல். சரியா? ஒன்று விதை டைரக்டா ஃப்ரூட்டு பஸ்ட் ஆயிட்டு கனி வெடிச்சு உள்ளகிற விதை காத்துல போகலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. இலவம் பஞ்சி, அப்புறம் பருத்தி. கரெக்டு தான். பருத்தி நீங்க விட்டு பாருங்க, பறிக்காம விட்டு பாருங்க, காத்துல போகும். வெண்டைக்காய், வெண்டைக்காய் முத்தி போச்சுன்னா வெடிக்கும். கரெக்டு தான். கேப்சூல் டைப் ஆஃப் ஃப்ரூட் தான், வெடிக்கும். எருக்கு, எருக்கஞ்செடி. ஆமா, எருக்கஞ்செடியோடைய ஃப்ரூட்டும் என்ன ஆகும்? மெச்சூர் ஆச்சுன்னா பஸ்ட் ஆயிட்டு அந்த விதை அப்படியே காத்துல பறந்து போய் விழும். அது வந்து காற்றின் மூலமாக விதை பரவும் முறை. என்ன பேர் அதுக்கு? அனிமா பில்லி. என்னவா? இலவம் பஞ்சு. வெயில் பட்டா நீலமா வெண்டைக்காய் தான் சொன்னேன். வெண்டைக்காய் சின்ன வயசுலயா தண்ணியில தூக்கி போட்டு வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும். அந்த பட்டாசு செடி இன்னும். ஆமா, தட்டைப்பயிர் இல்லம்மா, அது ப்ளூ கலர்ல பூ பூக்கும், பட்டாசு செடி. நம்ம கூட சின்ன வயசுல தூக்கி தண்ணியில போடும், டப்புன்னு வெடிக்கும். சரியா? சரி. அந்த மாதிரி இப்ப டிஸ்பர்சல் ஆஃப் சீடு வந்து காற்றின் மூலமாக பறந்தா அதுக்கு பேரு என்ன? காற்றின் மூலமா விதை பரவல் நடக்குது, அதுக்கு பேரு என்ன? காற்றுனா அனிமோ. காத்துனா அனிமோ தானே? அனிமோ. அனிமோ. பில்லினா பாலினேஷனை குறிக்கும். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு பேர் தான் அனிமோ பில்லி. நான் என்ன கேக்குறேன்? காற்றின் மூலமாக விதை பரவலுக்கு என்ன பேரு? நீயே சொல்லிடு. அனிமோ கேரி. அனிமோ கேரி. கேரினா தான் விதையை குறிக்கிறது. சரி? அனிமோ கேரி, அது காத்து விதையை கொண்டு போய் சேர்க்குது. சரியா? தண்ணி மூலமா பரவனா ஹைட்ரோ கேரி. அவ்வளவுதான். புரியுதா? இதெல்லாம் சீட் டிஸ்பர்சல போச்சு அந்த கிரீக் வேர்ட்ல சொல்லுவாங்கப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நிறைய டிஸ்பர்சல் மெக்கானிசத்தை கொண்டிருக்கிறது, விதை பரவக்கூடிய முறைகளை நிறைய கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. Recall the classification of fruits and the dispersal mechanism that you have studied in our earlier classes. 9th 10thல முன்னாடி படிச்ச கனிகளுடைய வகைகளை நீங்க ரீகால் பண்ணுங்க. பண்றீங்களா? பண்ணுங்க. அதான் வேலை. அப்புறம் எப்படிலாம் டிஸ்பர்சல் மெக்கானிசம், நான் இப்ப சொன்னதான் மெக்கானிசம். சரிங்களா? that you are studying in your class. Is there any relationship between number of ovules in an ovary and the number of seeds present in a fruit? சரியா? ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஒரு ஓவரிக்குள்ள எத்தனை சூல் இருக்கு, ஒரு ஃப்ரூட்டுக்குள்ள எத்தனை சீடு இருக்கு, இதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? எத்தனை ஓவியூல் இருக்கோ அத்தனை சீடா தானே மாறும். 4 ஓவியூல் இருக்கு அப்படின்னா 4 விதையா மாறும். 10 ஓவியூல் இருக்குன்னா 10 விதையா மாறும். ஒரே ஒரு ஓவியூல் இருந்தா ஒரே ஒரு விதையா மாறும்.
சரியா? ரிலேஷன்ஷிப் இருக்கானா? இருக்கு, அதுதான் அர்த்தம். Right. In most plants, by the time the fruit develops from the ovary, other floral parts degenerate and fall off. சார் பெரும்பாலான மோனோகாட் பெரும்பாலான டைகாட் பிளான்ட்ஸ்ல 23 தாவரங்கள்ல ஆஞ்சியோஸ்போம்கள்ல உங்களுக்கு ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் ஓவரி, அதாவது சூர்பையிலிருந்து கனி உருவாகும் போது மலருடைய மற்ற பாகங்கள் என்னென்னலாம் இருக்கு? கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீசியம். கைனீசியம் கீழே விழுந்துருமா? கீழே இருக்கிற ஓவரி ஃப்ரூட்டா மாறிடுச்சு உடனே மேலே இருக்கிற இதுவெல்லாம் இருக்காது. ஆல்ரெடி என்ன ஆகிடும்? கீழே இருக்கிற கேலிக்ஸ் விழுந்துரும், புள்ளி வட்டம் விழுந்துரும், அல்லி வட்டமும் விழுந்துரும், கொரலாவும் விழுந்துரும், ஆண்ட்ரிஷியமும் விழுந்துரும். வேலை முடிஞ்சு போச்சுன்னா யூஸ்வலா என்ன ஆகிடும்? கீழே விழுந்துரும். சரிங்களா? however in few species, சரிப்பா, அப்ப ஒரு ஃப்ரூட்ல கேலிஸ் பர்சிஸ்டண்டாவே இருந்துரும், புள்ளி வட்டம் ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்த பிறகும், சரியா, கனி உருவான பிறகும் நிலைச்சு நின்றுடும். அது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பார்த்துக்கிறீங்களா? அதுல வந்து பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ், நிலைத்த புள்ளி வட்டம். கத்திரிக்காயில பாக்குறியா? கேலிக்ஸ் பாக்குறியா இல்லையா? தர்ஷினி, கத்திரிக்காய் எப்படி இருக்குமா? அப்படி கீழே ஓட்ட இருக்கும், சொத்த கத்திரிக்காது இந்த மாதிரி இருக்கும். ஐயோ இங்க போட்டோம்னா இந்த மாதிரி இருக்குதா மேல? சரியா? இதுதான் ஏன் கேலிக்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் போடும் போது மேல மட்டும் வெட்டிட்டு தாட வெட்டி போடுறோமா, அப்ப இத ஒரு சிலர் அதை எடுத்துருவாங்க, அதோட கூட போடுவாங்க. இதான் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ், நிலைத்த புள்ளி வட்டம். வேற எங்கேயாவது சொல்லு. டொமேட்டோல சின்னதா ஒட்டிட்டு இருக்கா? எங்க சார்? எல்லாம் ஹைபிரிட் தக்காளி. ஐயோ ஹைபிரிட் இன்னொன்னே கலரே மாறிச்சா? சரி ஓகே, இந்த இடத்துல சின்னதா இருக்கும் பாத்திருக்கீங்களா கிரீன் கலர்ல? அது கேலிக்ஸ், அது பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சரியா? ஒரு சில இதுல அது இருந்துரும், ஒரு சில இதுல என்ன ஆயிரும்? மோஸ்ட்லி அது கீழே விழுந்துரும். சரியா? மோஸ்ட்லி கீழே விழுந்துரும், ஒரு சிலது விழுந்துரும், விழாதமா இருக்கலாம், பாத்துக்கலாம். ரைட், ஓகே. however in a few species such as apple, பழம், ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ. கேஷ்யூனா முந்திரி. முந்திரி பழம் பாத்துக்கிறீங்களா? முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்? இப்படி இருக்குமா? இப்படித்தானே இருக்கும். ரைட், சரி ஓகே. அப்ப ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா the thalamus also contributes to fruit formation. நம்ம என்ன இது வரைக்கும் என்ன படிச்சுட்டு வரோம்? ஓவரி தான் ஃப்ரூட்டா மாறும். ஆனா தலாமஸ் எங்கேயா இருக்குது? இதான் தலாமஸ், இதான் தலாமஸ். தலாமஸ்க்கு மேலதான் ஓவரி இருக்கும். கரெக்டாப்பா? தலாமஸ்க்கு மேலதான், இதான் தலாமஸ், இதான் ஓவரி. நமக்கு என்ன சொல்றோம்? இந்த ஓவரி சூர்பை தான் ஃப்ரூட்டா மாறும்னு சொல்றோம். பட் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூல இந்த தலாமஸ் இருக்குது இல்ல, பூத்தலம், அதுவும் சேர்ந்து ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆனா அதுக்கு பேரு ஃபால்ஸ் ஃப்ரூட், பொய்க்கனி. அதுக்கு பேர் என்னது? பொய்க்கனி. அப்ப டைரக்டா ஓவரி ஃப்ரூட்டா மாறுச்சுன்னா அது ட்ரூ ஃப்ரூட், உண்மை கனி. சரியா? சூர்பை கனியாக மாறினா அது உண்மை கனி. சூர்பையோடு சேர்ந்து மலருடைய மற்ற பாகங்கள் சேர்ந்து கனியா மாறினா ஃபால்ஸ் ஃப்ரூட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எது பாக்குறீங்க? அது ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ஓகே, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் பார்த்துக்கிறீங்க. ட்ரூ ஃப்ரூட்டா ஃபால்ஸ் ஃப்ரூட்டா? ஃபால்ஸ் ஃப்ரூட் தான், ட்ரூ ஃப்ரூட் கிடையாது. சரியா? அது ட்ரூ ஃப்ரூட் கிடையாது. ஐயோ எப்படியோ வாந்தி, நீ சிரிக்கிற, நீ சொல்லவில்லை. ரைட், ஓகே, சரி ஓகே. இங்க பாரு, நீங்க ஆப்பிள் எடுத்துக்கிறீங்க. ஆப்பிள்ல இதான் ஓவரி. சரியா? ஆப்பிள்ல இதான் ஓவரி. இதை ஃப்ரூட்டா மாறிச்சுன்னா நீ என்னத்த சாப்பிடுவ? வெறும் கொட்டையை தான் எடுத்து சாப்பிடணும், வேற ஒன்றும் இருக்காது. சரியா? இங்க இருக்குது இல்லப்பா, இதெல்லாம் என்னது? தலாமஸ். சரியா? இது நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரியா? இப்படி வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி வெட்டினா இந்த மாதிரி இருக்கும். உங்க வீட்டு ஆப்பிள் வாங்கும்போது வெட்டி பாரு. 300 ரூபா 250 ரூபா கொடுத்து ஆப்பிள் வாங்கி நீ சொல்ற மாதிரி நான் வெட்டி பார்க்கணுமான்னு நினைக்காதீங்க. வெட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். சரிங்களா? ரைட், ஓகே. அப்ப இதுல பார்க்கும்போது நமக்கு ஃப்ரூட்னு பார்க்கும்போது பெரிகார்ப்ல இங்க பாருங்க, எபிகார்ப், சாரி எண்டோகார்ப், இது மீசோகார்ப், எபிகார்ப், இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன் இதுலயும் தெரியும். ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி என்னதுதான்? அது தலாமஸ், பூத்தளத்தை தான் நம்ம சாப்பிடுறோம். சரிங்களா? அதே மாதிரி இது என்னது? ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரிலையும் இதான் தலாமஸ் ரீஜன்,
இது அக்கின் மேல இருக்கிற அந்த விதைகள்லாம் இதுல பார்த்தா நிறைய விதைகள் இருக்கும். அக்கின் டைப் ஆஃப் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அது. அப்ப அதுலயும் நம்ம என்ன சாப்பிட்றோம்? தலாமஸ் பார்ட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். முந்திரி பழத்தை பத்தி இவங்க கொடுக்கல, விட்டுரு. சரி, ஓகே. அப்ப அதை வந்து நம்ம பால்ஸ் ஃப்ரூட்னு சொல்றோம். மோஸ்ட் ஃப்ரூட்ஸ் above develop only from the ovary and are called true fruit. உண்மையான கனிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ட்ரூ ஃப்ரூட் இது மேங்கோ, அது உண்மையான கனி தான். சரியா? சரி. although in most of the species fruits are the results of fertilization. பெரும்பாலும் கனிகள் அப்படின்றது கருவுறுதலுடைய ரிசல்ட். கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் நடந்தா ஃபைனலா கிடைக்கிறது என்ன கிடைக்குது? ஃப்ரூட் கிடைக்கும், சீடு கிடைக்கும். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனுடைய ஃபைனல் ப்ராடக்ட் சீடுன்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசேஷனுடைய ஃபைனல் ப்ராடக்ட் ஃப்ரூட் அப்படின்னு வச்சுக்கோ. there are few species in which fruits develop without fertilization. சார், ஒரு சில தாவர சிற்றினங்கள்ல கருவுறுதல் நகழாமலே ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கு பேர் என்னது? பார்த்தினோ கார்பி. கார்பினா ஃப்ரூட். பார்த்தினோஜெனிசிஸ்னு ஒன்று படிச்சிருப்பியா? அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் சீடா. பார்த்தினோஜெனிசிஸ்னா என்னதுப்பா? கண்ணி இனப்பெருக்கமா ஏதோ சொல்லுவியாமா தமிழ்ல? சொல்லு. கருவுதல் நிகழாம என்ன உருவாகும்? கனிக்கு தான் இங்க போயிடுச்சே. இளம் உயிரி உருவாகும். சரியா? ஃபார்மேஷன் ஆஃப் யங் ஒன்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கு பேரு பார்த்தினோஜெனிசிஸ். எங்க எக்ஸாம்பிள் சொல்லு. தேனி, அனிபில பார்த்தினோஜெனிசிஸ் நடக்கும். சரிங்களா? இங்க பார்த்தினோ கார்பினா கருவுதல் நிகழாமல் கனி உருவாகும். ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கு பேர் பார்த்தினோ கார்பி. எக்ஸாம்பிள் பனானா, வாழை. வாழையில விதை இல்லாத வாழைகள் இருக்கு. சரியா? அதே மாதிரி சீட்லெஸ் கிரேப்பு, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். வேற என்னது? பப்பாளியில் கூட சீட்லெஸ் வந்துச்சா இல்லையா? அதெல்லாம் ஆமா சாரா, ஆமா. Parthenocarpy can be induced through the application of growth hormones and such fruits are seedless. அப்ப எப்படி சார்? ஃப்ளவர் இருக்கு, ஃப்ளவருக்கு மேல என்ன பண்றாங்க? ஃபைட்டோ ஹார்மோன்ஸும் மேல தெளிப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனை நீங்க தெளிக்கும் போது என்ன மாறிடும்? அது ஓவரி ஃப்ரூட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்படி உருவாகிறதால அங்க என்ன வராது? சீடு வராது. சரியா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தா சீடு ஃபார்ம் ஆயிருக்கும். அங்க டைரக்டா நம்ம ஃபைட்டோ ஹார்மோனை தெளிச்சு அதை ஃப்ரூட்டா மாத்துறதால அங்க சீட் ஃபார்ம் ஆகுறது கிடையாது. அந்த ஃப்ரூட் எப்படிதான் இருக்கும்? சீட்லெஸ் ஃப்ரூட்டா தான் இருக்கும், விதை இல்லாத ஃப்ரூட். அதெல்லாம் சாப்பிடான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? அதுதான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஏன்னா கிரேப் சாப்பிடும்போது விதை இருந்தா பல்லுல மாட்டோம். சரியா? விதை இல்லாம இருந்தா அப்படியே சாப்பிட்டுடலாம். சரி. சீட்ஸ் ஆஃபர் செவரல் அட்வான்டேஜ் டு ஆஞ்சியோஸ்போம். சார், ஆஞ்சியோஸ்போம்கள்ல விதைகள் வந்து நிறைய நன்மைகளை தருது அப்படின்றாங்க. என்ன? ஃபர்ஸ்ட்லி, since reproductive process such as pollination and fertilization are independent of water, seed formation is more dependable. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகரந்த சேர்க்கை, கருவுறுதல் இதெல்லாம் நீரை சார்ந்தது கிடையாது. சரியா? பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன். சார், நீங்க இப்படி சொல்றீங்க, பாலினேஷன் பை வாட்டரும் நடக்குது, அது எக்ஸெப்ஷனல். சரி, அதைத்தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? பாலினேஷனும் ஃபெர்டிலைசேஷனும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வாட்டர். அதுவே எந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் டிபெண்டா இருந்திருக்கும்? நீரை சார்ந்து, வாட்டரை சார்ந்து ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும்? ஜிம்னோஸ்போம் இல்லையா? ஒரு சில தான். எல்லாத்துலயும் தண்ணி மூலமா எங்க ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்? ஆல்கே, பிரியோஃபைட்டு, தெரிடோஃபைட்டு, இங்கெல்லாம் தண்ணி வேணும் ஃபெர்டிலைசேஷனுக்கு, அங்கதான். ஆனா ஆஞ்சியோஸ்போம் வந்து இண்டிபெண்டன்ட், அதை சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சீட் ஃபார்மேஷன் இஸ் மோர் டிபெண்டபிள். ஆனா விதை உருவாக்கம் அப்படின்றது என்னது? நீரை சார்ந்து இருக்கக்கூடியது. தண்ணி இருந்தா தான் விதையே முளைக்கும். தண்ணியோட லெவல் குறைஞ்சாதான் விதையை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரியா? இதை நீங்க அனலைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப விதை உருவாக்கம் அப்படின்றது நீரை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆல்சோ சீட்ஸ் ஹவ் பெட்டர் அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிஸ்பர்சல். அதே மாதிரி விதைகள் வந்து பரவலுக்கு ஒரு நிறைய தகவமைப்புகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டு நியூ ஹாபிட்டட்ஸ் அண்ட் ஹெல்ப் தி ஸ்பீசிஸ் டு காலனைஸ் இன் அதர் ஏரியாஸ். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பிளான்ட்டே கிடையாது,
அந்த இடத்துல இந்த விதை போயிட்டு அங்க விழுவதற்கான அடாப்டேஷனை ஒரு தாவரம் கொண்டு இருக்கிறது. அப்ப இது வரைக்கும் இல்லாத இடத்துல அங்க என்ன ஆகும், பிளான்ட் முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த விதை போய் விழுந்தா. சரிங்களா? Also seeds have better adaptive strategy for dispersal to new habitats and help the species to colonize other areas. வேற சில ஏரியாவிலே அந்த விதை போய் அங்க விழுந்தா புதுசா தாவரம் உருவாக யூஸ் ஆகும். As they have sufficient food reserve, young seedlings are nourished until they are capable of photosynthesis on their own. அதாவது இந்த விதைகள்ல சஃபிஷியன்டான ஃபுட் ரிசர்வ்ஸ், அதாவது தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் விதைகளில் இருந்தால் யங் சீட்லிங்ஸ் ஆர் நரிஷ்டு. யங் சீட்லிங்ஸ் என்ன, விதை முளைச்சி சின்னதா ஒரு சீட்லிங் வருது இல்ல, நாத்து அப்படின்னு சொல்றோம்ல, நெல் நாத்துன்னு, அது என்ன பண்ணிக்கும், அந்த விதையில இருக்கிற உணவுப் பொருள் அது எடுத்துக்கும். சரியா? அன்டில் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். எப்ப அந்த என்னது நாத்து நல்லா வளர்ந்து போட்டோசிந்தசிஸ் செய்யுதோ, ஒளிச்சேர்க்கை செஞ்சா, போட்டோசிந்தசிஸ் செஞ்சா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அப்போ போட்டோசிந்தசிஸ் செய்யலைன்னா சீட்ல இருந்து எடுத்துக்கும். தட்ஸ் ஆல். சீட்லிங்கு ஃபுட்டை எங்க இருந்து எடுத்துக்குவாரு, சீட்ல இருந்து எடுத்துக்குவாரு. எப்போ வரைக்கும், போட்டோசிந்தசிஸ் அந்த பிளான்ட் பண்ற வரைக்கும். வென் போட்டோசிந்தசிஸ் அந்த பிளான்ட்ல நல்லா லீஃப் வந்து ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு தேவையான ஃபுட் என்ன பண்ணிக்கும், அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். புரியுதா? The hard seed coat provides protection to the young embryo. ஆமா, விதையில நல்ல ஆடான சீட் கோட் இருக்கு, விதை உரம் இருக்குது, அது உள்ள இருக்கிற கருவை பாதுகாக்குது, உள்ள இருக்கிற எம்பிரியோவை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுது. பீயிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். யாரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்? யாருங்க? சீடு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா சீடு, ஞாபகம் வச்சுக்கோ. They generate new genetic combination leading to variation. வருமா? இப்போ நீங்க ஒரு ஹைபிரிட் விதைகளை உருவாக்குறீங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால பாசிபிள் தானே. இந்த ஸ்பீசிஸ் மாங்காயில இது ஒரு ஸ்பீசிஸ், அது ஒரு ஸ்பீசிஸ், இதோட போலங்கிற தூக்கிட்டு போயிட்டு வேற ஸ்பீசிஸோட மாங்காவிலே போட்டீங்கன்னா அங்க பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா? நடக்குமா நடக்காதா? நடக்குமா? ஏமா அந்த ஸ்பீசிஸ் தாமா வேறன்னு சொன்னேன். அதான் நான் சொன்னேன், ஒட்டு மாங்காவுடைய போலங்கன்னு எடுத்து போய் பங்கனப்பள்ளி மாங்காவில போடுற, அவ்வளவுதான். இல்ல நாட்டு மாங்காவுடைய போலங்கன்னு எடுத்து போயிட்டு பங்கனப்பள்ளியில போடுற, அங்க கண்டிப்பா பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லா தான் நடக்கும். ஆனா கிடைக்கக்கூடிய சீடு ஹைபிரிடா இருக்கும். அதோட கேரக்டரும் இதோட கேரக்டரும் மிங்கிள் ஆகும். ஏன்னா அங்க என்ன நடக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதான் இங்க சொல்றாங்க. சரியா? they generate new genetic combination leading to variation. அந்த விதைகள்ல புதுசா ஜெனடிக் காம்பினேஷன் நடந்து வேரியேஷனை உருவாக்க பயன்படுகிறதுன்னு சொல்றோம். வேரியேஷனா வேறுபாடுகள்ல, அந்த தாய் தாவரத்தை விட சேய் தாவரம் கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருந்தா அதுக்கு பேர் என்னது, வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். இது வரைக்கும் ஜஸ்ட் பாரு. சரி, கவனிப்பா. ரைட், ஓகே. அப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ப்ராடக்ட் சீடு, அவ்வளவுதான். சீட் இஸ் த பேசிஸ் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துக்கு விதைன்றது முக்கியம். கரெக்டா? விதை கண்டிப்பா வேணும். சரி, விதை போட்டாதான் புதுசா ஒரு அதே தாவரத்தை உருவாக்க முடியும். விதை இல்லாமலாம் உருவாக்கலாம். அது வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷன் மூலியமா, கரும்பை கட்டிங் மூலியமா பண்றது, அதெல்லாம் உண்டு. அப்ப சீடு வந்து கம்பல்சரி. அதுவும் ஒரு சீடு மாதிரி தான் சொல்லுவாங்க. கரும்புல அந்த புல்லு வெட்டி சொல்றாங்க இல்லையா, சீடு மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே. Dehydration and dormancy of mature seeds are crucial for storage of seeds which can be used as food throughout the year and also to raise crop in the next season. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க விதைய டீஹைட்ரேஷன் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ல இருந்து சீடு வரும்போது அதுல என்ன இருக்கும், நிறைய தண்ணியோட அளவு இருக்கும். அந்த தண்ணியை வெளியேற்றணும், டீஹைட்ரேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? காய வச்சா தண்ணி போயிடும். சரிங்களா? And dormancy of mature seeds are crucial for storage of seeds. அப்ப டார்மன்சி பீரியடும் அது இருக்கணும். விதை உறக்க நிலையில நீங்க அந்த விதையை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ரொம்பவும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த விதை முளைக்காது போட்டீங்கன்னா. சரி, அது இல்லாம நீங்க அடுத்த சீசனுக்கு தான் பயிரிட போறீங்க. சரியா? அது வரைக்கும் அது இருக்கணும்னா கரெக்டான மாய்ஸ்டர்ல அதை எடுத்து நீங்க அண்ட் டார்மன்சி பீரியட் இருக்கிற மாதிரி விதைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வேற என்னத்துக்கு சார் அந்த சீடு முக்கியம் அப்படின்னா, நமக்கு வேணும். சீடு நம்ம சாப்பிட்றோம், நெல் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? நெல் அரிசியா மாத்தி நம்ம சாப்பிட்றோம். இப்போ இந்த வருஷம் பயிரிட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு வேணா நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்ணி தானே வைக்கிறோம். சரியா? மூட்டை கட்டி வச்சு அடுத்த வருஷம் அதை குத்தி சாப்பிட்றோம். ஓகே, அதெல்லாம் இங்க சொல்றாங்க. கேன் யூ இமேஜின் அக்ரிகல்ச்சர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சீட்ஸ் விச் ஜெர்மினேட் ஸ்ட்ரெயிட் அவே சூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன் அண்ட் கேனாட் பி ஸ்டோர்ட். அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து விதை இல்லாம
நடக்குமா அப்படின்றது யோசித்து பாருங்க. சப்போஸ் ஆர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சீட், விதை இல்லாம விவசாயம் பண்ண முடியுமா, அல்லது விதை இருக்கும் போது which germinate straight away soon after formation cannot be stored. நீங்க ஸ்டோர் பண்ணாமலே நெல்லுலாம் பார்த்துருப்பீங்க சரியா, அறுவடை செய்யும் போதே அந்த டைம்ல மழை பெஞ்சிரும், என்ன ஆயிடும், முளைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையா? ஒரு சில இதுல நீங்க நெல் அறுத்த பிறகு அந்த நெல்லு கீழே சிந்திச்சுன்னா அது மறுபடியும் ஒரு திருப்பி நெல்லா வளர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அப்ப நீங்க விதைய எடுத்து நீங்க பிரிச்சு எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அப்படியே விட்டீங்கனாலும் அந்த விதை என்ன ஆயிடும், மறுபடியும் முளைச்சிரும் அப்படின்றாங்க சரிங்களா. ரைட். ஹவு லாங் டு த சீட்ஸ் ரிமைன் அலைவ் ஆஃப்டர் தே ஆர் டிஸ்பர்சன்? சரியா, விதை பரவன பிறகு அதான் அர்த்தம். ஃப்ரூட்ல இருந்து விதை வெடிச்சு என்ன ஆயிடுச்சு, விதை போயிட்டு எங்கே ஒரு இடத்துல விழுந்துச்சு. இப்போ விழுந்த பிறகு எவ்வளவு காலத்துக்கு உயிரோட இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அது சீடுக்கு சீடு வேரி ஆகும். திஸ் பீரியட் அகைன் வேரிஸ் கிரேட்லி. அப்ப இந்த காலம், விதை முளைக்கக்கூடிய காலம், உயிரோடு இருக்கக்கூடிய காலம் அதுன்றது ஒவ்வொரு சிற்றினத்துக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்றாங்க. இன் a few species the seeds lost viability within few months. ஒரு சில தாவர சிற்றினங்கள்ல அந்த விதைகள் சில மாதங்கள்லயே முளைக்கும் திறனை இழந்துவிடும் சரியா, முளைக்காத போயிடும். சீட்ஸ் ஆஃப் a large number of species, அது சிலதான், ஆனா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் லைஃப் ஃபார் செவரல் இயர்ஸ், பெரும்பாலான தாவரங்களுடைய விதைகள் பல ஆண்டு காலம் உயிரோட இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். சம் சீட்ஸ் கேன் ரிமைன் அலைவ் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கூட ஒரு சில விதைகள் உயிரோட அதோடைய வயபிலிட்டி கண்டிஷனை கொண்டிருக்கும்னு சொல்றாங்க. தேர் ஆர் செவரல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வெரி ஓல்ட் வயபிள் சீட்ஸ். சரியா, பழமையான முளைக்கும் திறன் கொண்ட விதைகளுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. The oldest is that of Lupinus articus. லூஃபின் என்றது ஒரு பிளான்ட், லூஃபின் என்றது ஒரு பிளான்ட், அதோடைய பைனாமியல் நேம் தான் லூபினஸ் ஆர்டிகஸ் அப்படின்றது அதோடைய பைனாமியல் நேம். எக்ஸாப்டட் ஃப்ரம் ஆர்க்டிக் துந்திரா, அதாவது துந்திரானா பனி நிறைந்த பகுதி, ஐஸ் கட்டி நிறைந்த பகுதி. அங்க என்ன பண்றாங்க, அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. அகழ்வாராய்ச்சி தோண்டி பார்க்கும்போது அதோட விதைய கண்டுபிடிச்சிருக்காங்க, லூபினோடைய விதைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய விதையல் அது என்ன இருக்குது, 100 வருஷம் அதான் கொடுத்துருக்காங்க. The oldest is that of lupin, extracted from Arctic tundra. The seed germinated and flowered after an estimated record of 10,000 years of dormancy. 10,000 ஆண்டுகள் கழிச்சு அந்த விதைய போட்டா அது முளைச்சி ஃப்ளவரை கொடுத்துருக்கு, சீடையும் ஃபார்ம் பண்ணிருக்கு. சரிங்களா, அப்ப ஓல்டஸ்ட் ரொம்பவும் பழமையான எத்தனை ஆண்டுகள் விதை உயிரோட இருந்ததுக்கான சான்று இந்த லூபின் 10,000 இயர்ஸ் ஞாபகம் வச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் ரீசன்ட் ரெக்கார்ட், இப்ப சமீபத்துல 2000 இயர்ஸ் ஓல்டு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த எடுத்த விதையானது வயபலா இருந்திருக்குது. அது எதுலனா டேட் பாம், பீனிக்ஸ் டாக்டைலிஃபெரா, அதாவது பேரிச்சம்பழ மரம். பேரிச்சம்பழத்தோடைய விதைய எங்க சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, டூரிங் த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாகேஷன். சரியா, தொல்லியல் ஆராய்ச்சி, அதாவது அகழ்வாராய்ச்சி செய்யும் போது கிங் எரோடஸ் பேலஸ் அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அது எங்க இருக்குது, கிங் எரோடஸ் பேலஸ் எங்க சார் இருக்கு, நியர் டெட் சி, சாக்கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான அந்த பேரிச்சம்பழத்தோடைய விதை கிடைச்சிருக்குது. அந்த விதை வயபலா இருந்திருக்குது, அந்த விதை போட்டா முளைச்சிருக்குது. சரியா, 10,000 ஆண்டுகள்லாம் லூபினஸ் ஆர்டிகஸ், 2000 ஆண்டுகளுக்கு எக்ஸாம்பிள் பீனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ரைட். After completing a brief account of sexual reproduction of flowering plants, it would be worth attempting to comprehend the enormous reproductive capacity of some flowering plants by asking the following questions. சரியா, இப்போ நம்ம வந்து ஒரு sexual reproduction of flowering plants உடைய ஒரு கம்ப்ளீட் ஒரு அக்கௌண்ட் பார்த்துட்டோம். சரியா, ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம். அப்போ நீங்க படிச்சிட்ட பிறகு ஒரு சில ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கான இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற ஒரு சில கேள்விகளை கேட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. How many eggs are present in an embryo sac? ஒரு கேள்வி, முதல் கேள்வி, நீங்க எல்லா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டா படிச்சீங்க. ஒரு கருப்பையில காமில நீ சொல்லு, ஒரு எம்ப்ரியோ சாக்ல எத்தனை அண்டம் இருக்கும்?
இப்ப சொல்லு, இந்த படத்தை பார்த்து சொல்லு, சரியா? சும்மா சொல்லக்கூடாது. எத்தனை அண்டம் இருக்கும்? இப்ப பார்த்து சொல்றா, படத்தை பார்த்து சொல்றா. ஒரு கருப்பையில எத்தனை அண்டம் இருக்கும்? எப்படி 3? அதான் படம் வரைஞ்சிக்கிறேன். ஒரு அண்டம் தாண்டா இருக்கும். 1 தானே இருக்கும். ஒரு எக்கு தான் இருக்கும். ஒரு கருப்பையில ஒரு எக்கு தான் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அதான். ரைட்டா? How many embryo sacs are present in an ovule? சார், ஒரு சூழ்ல எத்தனை கருப்பை இருக்கும்? எத்தனை எம்பிரியோ சாக் இருக்கும்? 1 தான் இருக்கும். எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அது ஏதாவது வேற கண்டிஷன் ஏதாவது நடந்தா அது மாற்றங்கள் வரும். How many ovules are present in an ovary? ஒரு சூர்ப்பையில் எத்தனை சூழ்கள் இருக்கும்? அது பிளான்ட்டை பொறுத்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். 1000 விதை கொண்ட இருக்குல்ல, இருக்கலாம் சும்மா. சரி, அல்லது தர்பூசணி பாக்குறீங்க, ஒரு 100 விதையாவது இருக்காதா? அப்போ 100 ஓவியூல் இருந்தா தான் 100 விதை கிடைக்கும். சரி, அது பிளான்ட்டை பொறுத்து வேரி ஆகலாம். சரியா? மாமரத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு ஓவியூல், ஒரு சூழ் இருக்குது, ஒரே ஒரு விதை கிடைக்குது, அவ்வளவுதான். அது வேரி ஆகலாம். How many ovules are present? பார்த்துட்டோம். How many ovaries are present in a typical flower? ஒரு மலரில் எத்தனை சூர்ப்பை இருக்கும்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃப்ளவர்ல எத்தனை ஓவரி இருக்கும்? ஒரு மலர்ல இருந்து 1 இருக்கும். ஒரு மலர் ஒரு ஓவரி கொண்டு இருக்குன்னா அது சிங்கிள் ஃப்ரூட்டா இருக்கும், சிம்பிள் ஃப்ரூட்டா இருக்கும். வேற சிம்பிள் ஃப்ரூட் மட்டும்தான் இருக்கா? எளிமையான கனி மட்டும்தான் நீங்க படிச்சுக்கிறீங்களா? இப்ப நீங்க இது படிச்சிருக்கீங்க, அனோனா, அது பேர் என்ன, சீதா பழம் படிச்சுக்கிறீங்களா? சீதா, சரிங்களா? ஒரே ஒரு ஃப்ளவர்ல இருந்து வர்றதுதான், புரியுதா? ஒரே ஒரு ஃப்ளவர்ல இருக்கிறது தான் அக்ரிகேட் ஆஃப் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அக்ரிகேட் ஃப்ரூட் படிச்சிருக்கியா இல்லையா? அப்புறம் பலா பழம் பாக்குறீங்க, கூட்டுக்கணின்னு படிப்போம், புரியுதா? அதுவும் ஒரு சிங்கிள் ஃப்ளவர்ல இருந்து வர்றதுதான். இப்ப சொல்லு, பலா மரத்துல ஃப்ளவர் எப்படி இருக்கும் தர்ஷினி? பலா மரத்துல மலர் எப்படி இருக்கும்? பார்த்தது இல்ல? பலா மரத்துல ஃப்ளவர் எங்க இருந்து வரும்? மலர் எங்க இருந்து வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்னதா காயா வரும், அதுல ஃப்ளவரே பார்க்க மாட்டோம். அடி தண்டுல இருந்து வரும். எப்படி இருக்கும் ஃப்ளவர்? பிரிச்சு பார்த்துருக்கீங்களா? ஐயோ, ஒரு பலா மரத்துல சின்னதா பிஞ்சு வைக்கும் போதே அதை வெட்டிட்டான், வீட்டை வெட்டிடுவாங்க நம்மள. தண்டுல இருந்து ஃப்ளவர் ஃபார்மேஷன் நடந்தா அதுக்கு பேரு காலிஃப்ளோரின்னு சொல்லுவாங்க. என்னது? காலிஃப்ளோரி. ஞாபகம் வச்சுக்கோ. தண்டுல இருந்து ஃப்ளவர் ஃபார்மேஷன் நடக்கிறது அது ஜாக் ஃப்ரூட்ல மட்டும்தான் நடக்கும். டைரக்டா ஸ்டெம்ல இருந்து சரன்னு வரும். நீங்க சின்னதா பிஞ்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அதான் ஃப்ளவர். அதான் ஃப்ளவர். அத்தி மரத்துல ஃப்ளவர் பாத்துக்கிறியா? அத்தியில ஃப்ளவர் பாத்துக்கிறியா இல்லையா? அத்தி மரமே பார்த்தது இல்லை, நான் எங்கிருந்து அத்தி பூவை பார்த்திருப்பேன், அதானே? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கியா? அத்தியில ஃப்ளவர் எப்படி இருக்கும்? நல்லா அழகா இருக்கும் சார், ரோஸ் கலர்ல இருக்கும். சொல்லு, பாத்துக்கிறீங்களா? என்னடா பூ பூக்கிறது தெரியாது, காய் காய்க்கிறது தெரியும்னு சொல்லுவீங்க, அதானே அத்தின்னு படிச்சிருப்பீங்க. இல்ல சின்ன பிஞ்சா வருது இல்லையா, அதான் ஃப்ளவர். அதுல சரியா, ஆப்டர் அந்த சின்ன குளவி உள்ள போயிட்டு பாலினேஷன் நடத்தின பிறகுதான் அது ஃப்ரூட்டா மாறும். புரியுதா? சரியா? அப்ப இப்ப எதுக்கு நம்ம அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர்ல இருந்து ஒரு ஃப்ரூட் தான் வரும் அப்படின்றது, அதாவது ஒரு ஓவரி தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது, how many flowers are present on a tree? பெரிய கேள்வி. ஒரு மரத்தில் எத்தனை மலர்கள் இருக்கும்? எத்தனை ஃப்ளவர் இருக்கும்? நிறைய இருக்கும். நிறைய தானே இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு மலர் வர்ற மாதிரியான ஒரு பிளான்ட் இருக்குதா? தெரியல, அது சாலிட்டரி ஃப்ளவரா இருந்திருக்கும். சரி, விட்டுரு. ஓகே, இதெல்லாம் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. Can you think of some plants in which fruits contain very large number of seeds? சார், மிக அதிகமான விதைகள் கொண்ட ஒரு ஃப்ரூட்டை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் என்னது? ஆர்கிட் ஃப்ரூட். சரியா? தமிழ் மீடியத்தில் புக்ல இருக்கான்னு பார்த்துக்கோ. ஆர்கிட் ஃப்ரூட் ஆர் ஒன் such category and each fruit contain thousands of tiny seeds.
ஒரே ஒரு கனி ஆர்கிடோடைய ஃப்ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சின்ன விதைகள், சும்மா ஒரு கையில் எடுத்தீங்கன்னா கூட இதுல ஒரு 10 20 30 விதை வந்துடும். சரியா? அந்த மாதிரி மிக மைனூட்டான விதைகள் எங்க இருக்குன்னா ஆர்கிட்ல தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான விதைகள் ஒரே ஒரு ஃப்ரூட்ல இருக்குது. சரியா? Similar is the case in fruits of some parasitic species such as Orobanche and Sigga. இதே மாதிரியான சில ஒட்டுண்ணி தாவரங்கள் தமிழ் முடியத்துல இருக்கா பாரு, இல்ல ஆன்லைன் பண்ணிக்கோ எழுதிக்கோ. ஓரபாங்கே அண்ட் ஸ்டிக்கா அப்படின்றது ஒட்டுண்ணி தாவரம். ஒட்டுண்ணி தாவரம் என்னையா? ஏற்கனவே ஒரு பிளான்ட் சாதாரணமா இருக்கும், அந்த பிளான்ட்டுக்கு மேல ஒட்டிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு தாவரம். சரியா? அதுலயும் இதே மாதிரி மிகச்சிறிய விதைகள் இருக்கும். ஆர்கிடே ஒரு ஒட்டுண்ணி தாவரம் தான். தெரியுமா உனக்கு? ஆர்கிடு எபிஃபைட்டிக் பிளான்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொற்று தாவரம் தான் ஆர்கிட். மாமரத்துக்கு மேல ஆர்கிட் ஒட்டி கொண்டு வாழும். என்ன பேர் அதுக்கு? ஒண்ணுத்துக்கு நன்மை, ஒண்ணுத்துக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. படிச்சிருக்கீங்களா? அதான் அது. இப்ப ஆர்கிடே ஒரு எபிஃபைட்டிக் தாவரம் தான், தொற்று தாவரம் தான். சரிங்களா? அண்ட் இது வந்து பாராசைட்டிக் தாவரம். பாராசைட்டிக்கும் எபிஃபைட்டிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இந்த பிளான்ட் ஃபுட்டை எங்க இருந்து எடுத்துக்கும்? இந்த ஓரபாங்கே ஸ்டிக்கான்றது எந்த பிளான்ட் மேல ஒட்டிக்கிட்டு வாழுதோ அந்த பிளான்ட்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கும். ஆனா எபிஃபைட்டிக் பிளான்ட் அது எப்படி சாப்பாடு எடுத்துக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வாண்டா கேள்விப்பட்டிருக்கியா? சும்மா சின்ன வயசுல இருந்தது படத்தை பார்த்துருக்கும்டா. ஒரு கட்டை மாதிரி போட்டு, புரியுதா, அதுல அந்த பிளான்ட் ஒட்டிக்கிட்டு வாழும். அது வாண்டா. அது ஒரு ஆர்கிடு. அது ஒரு ஆர்கிடு. அப்ப ஆர்கிடுக்கான ஃபுட் எங்க இருந்து எடுத்துக்கும்? வெலமன்னு ஒரு டிஷ்யூ இருக்கும். படிச்சீங்களா? சின்ன வயசுல படிச்சதியா? இந்த வேர்ல என்ன இருக்கும்? வெலமன் அப்படின்ற ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ என்ன பண்ணிக்குமா? காத்துல இருக்கக்கூடிய மாய்ஸ்டரை அப்சார்ப் பண்ணி உயிர் வாழும். புரியுதா இல்லையா? அப்ப எபிஃபைட்டிக்கும் பாராசைட்டிக்குமான வித்தியாசம் அதான். தொற்று தாவரங்கள் வந்து அந்த எந்த தாவரத்து ஓஸ்ட் ஓம்புயிரிலிருந்து உணவை எடுத்துக்கொள்ளாது. ஆனா பாராசைட்டிக் ஒட்டுண்ணி தாவரம் அந்த தாவரத்திலிருந்து உணவை எடுத்துக்கொள்ளும். புரியுதா? அப்ப இது ரெண்டுத்திலுமே சின்ன சின்ன விதைகள் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, have you seen a tiny seed of ficus? ஆலமரம், அரச மரத்தோடைய ஃபைக்கஸ் ஸ்பீசிஸ்னா அதான் ஆலமரம், அரச மரத்தோடைய அந்த ஃப்ரூட் எடுத்து சின்ன சின்ன விதைகள் உள்ள இருக்கிறத பார்த்துருக்கீங்களான்னு கேட்கறாங்க. முடிஞ்ச ஆலம்பழத்தை வச்சு பாருங்க. How large is the tree of ficus developed from that sunny seed? எவ்வளோ பெரிய ஆலமரம் சின்ன விதையிலிருந்து வருது அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது, how many billions of seeds does each ficus tree produce? எத்தனை பில்லியன் கணக்கான விதைகளை ஆலமரம், அரச மரம் உற்பத்தி செய்யும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஃப்ரூட்லயே 100 150 200 சீடுக்கு மேல இருக்கும். ஒரே ஒரு ஃப்ரூட்டா மட்டும் இருக்கும். அதுல ஏகப்பட்ட இருக்கிற பறவைகள் எல்லாம் அங்கத்தான் இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய பில்டிங்ல அந்த இடத்துல ஆலமரம் உழைக்கும். சரியா? அது யாரு அந்த சீட் டிஸ்பர்சல் பண்றது? யாரு? பேர்ட்ஸ், பறவை. புரியுதா? பறவைகள் தான் என்ன பண்ணுது? விதைய பழத்தை சாப்பிட்டுட்டு அது போயிட்டு கக்கா போகும்போது அதுல இருந்து விதை முளைச்சிரும். அதான் அர்த்தம். சரிங்களா? ரைட். Any other example in which such a tiny structures can produce such a large biomass over years? வேற ஏதாவது சின்ன விதை பெரிய பயோமாஸ் ஆலமரம் மாதிரி பெருசா உற்பத்தி செய்வது வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. அரச மரத்தை கூட நீ வச்சுக்க. சரி, அரச மரமும் ஓரளவுக்கு சின்ன விதை தான் பெருசா மாறும். சரியா? ஜஸ்ட் அதை பாரு.